Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வாழைப்பூ தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த தோசை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி மோர் இல்லைன்னா தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. இப்போ அதை நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானது கடுகு பொரிய விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அதுவும் பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த டயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். அதை நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம வந்து நம்மளோட தேவைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா வாழைப்பூவோட ஃப்ளேவர் வந்து இல்லாமல் வெங்காய தோசை மாதிரி ஆயிரும். அதனால் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா வாழைப்பூவோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கியாச்சு. வதக்கினதும் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்ம வந்து காரத்துக்கு மிளகு பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் சில்லி பவுடர் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இதோடவே ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ வாழைப்பூவை சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலாவை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழைப்பூ வதங்குற அந்த கேப்லேயே வந்து நமக்கு மசாலாவோடவும் நல்லா வதங்கி அதோட ஸ்மெல்லெல்லாம் போயிடும் உங்களுக்கு. அதனால் நான் ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டேன். இப்போ வாழைப்பூ வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா தண்ணியிலையோ இல்லை மோர்லேயோ நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா கருக்காமல் அப்படியே இருக்கும், இல்லைன்னா கருத்து போயிடும். அதனால் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுடலாம். வாழைப்பூ வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க. அது வந்து நிறைய ரெசிபி வந்து நம்ம பண்ணலாம். நம்ம சேனல்லே கூட வாழைப்பூ நகட்ஸ் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி வாழைப்பூ கோலா உருண்டை கூட செஞ்சுருக்கேங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை வதக்கிட்டு நம்ம நல்லா மூடி வச்சு அதை குக் பண்ணலாங்க. தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். அந்த வதங்கின அந்த இதிலே வந்து நமக்கு நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இடையில லைட்டாக கிளறி விட்டுருங்க. நல்லா இப்போ கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா லாஸ்ட்டாக நம்ம நல்லா வாழைப்பூ வந்து நல்லா வதங்கினதும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிடலாம். அது ஒரு நல்ல உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தோம்னா நம்மளோட வாழைப்பூ மசாலா வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தோசையாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கல் காய வச்சாச்சு. இப்போ தோசை வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாங்க. திக்காக பிடிக்கும் அப்படின்னா திக்காக ஊற்றிக்கோங்க. இல்லை வந்து தின்னாக தான் இருக்கணும், லேஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேஸாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து திக்காக தான் இப்போ ஊற்றிருக்கிறேன். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஊத்தாப்பம் மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள். ப்ளைனாக தின்னாக இருக்கணுமா இல்லைன்னா வந்து ஊத்தாப்பம் மாதிரி இருந்தால் பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதில் நம்ம மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து நான் போட்டேன். நல்லா எல்லா இடத்துலையும் சுற்றி போட்டுட்டு லேசாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு நம்ம 2 to 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி வச்சு நல்லா நம்ம வந்து டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாழைப்பூ எல்லாம் அந்த தோசையோடையோ நல்லா ஒட்டிடும். நம்ம திருப்பி போடும்போது நல்லா விழுகாமல் நல்லா அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அதனால் மசாலா சேர்த்தோடனே அப்படியே நீங்கள் வந்து டேப் பண்ணி விட்டுருங்க, சூப்பராக இருக்கும். இப்போது திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸில் நம்ம எடுத்தோம்னா நம்மளோட வாழைப்பூ தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ தோசையை சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸு கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.